இந்த ப்ரோக்ராம் அதுக்கப்புறம் நம்மளோட ரெக்கார்டு எல்லாமே கொண்டு வர்றதுக்கு முக்கிய காரணம் வந்து ஒரு அவேர்னஸ். ஏன் மண்வாசனி மேனகா இதை பண்றாங்கன்னா, இந்த அவேர்னஸ் எதுக்கு பண்றாங்க? ஸோ இந்த அரிசியில என்ன மருத்துவ குணம் இருக்கு? அப்ப 2 பேராவது பார்ப்பாங்க இல்லையா? இந்த அரிசியில மருத்துவ குணம் இருக்கா? இந்த பாரம்பரிய அரிசியில மருத்துவ குணம் இருக்கா? மாப்பிளை சம்பா சொல்றாங்க, காட்டியானம் சொல்றாங்க, குள்ளக்கார் சொல்றாங்க. ஒபிசிட்டிக்குலாம் குள்ளக்கார் பெஸ்ட் ரைஸ். ரொமட்டாய்ஸ்க்குலாம் வந்து இலுப்பைப்பு சம்பா நல்ல வெரைட்டியான ரைஸ். அழகு வேணும்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். நல்லா அழகா இருக்கணுங்க, ஸ்கின்லாம் நல்லா க்ளோவா இருக்கணும். நான் நிறைய பேர்கிட்ட சொல்றதுக்கு சீரக சம்பா நல்லா சாப்பிடுங்க. சீரக சம்பா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு நல்ல க்ளோ கொடுக்கும், ரொம்ப அழகா இருக்கும். தூக்கம் வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரிசி இருக்கு. நிம்மதியான தூக்கம் வரணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. நிறைய தூக்கம் வர்றதுக்கு ஒரு அரிசி இருக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அரிசிங்க. நம்மளோட கண்ணுக்கு, மூக்குக்கு, நம்மளுடைய உடம்புல இருக்கிற எல்லா தூய மல்லி நம்மள பாடியில இருக்கிற எல்லா இன்டெஸ்டைனையும் வந்து டெவலப் பண்றதுக்கு வந்து தூய மல்லி ரைஸ் இருக்கு.